நாளும் கோளும் நன்மையை தரும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நம்பிக்கைங்கிற ஒரு விஷயந்தான் மிகப்பெரிய பலத்தை ஏற்படுத்தும். நம்பிக்கை இல்லாத மனுஷன் தும்பிக்கை இல்லாத யானை போல. ஆமாங்க, வாழ்க்கையில் நம்பணும். இன்றைக்கி வாழ்க்கையில் நம்பிக்கை ஒன்று தான் நம்ம எல்லாருக்கும். ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறோம். இந்த ரெண்டு குழந்தை பெற்றுக்கிறவங்க இருக்கிறாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ஒன்றே போதும்னு ரொம்ப நம்புகிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் இந்த குழந்தை நம்மளை பாராட்டுமா, பார்த்துக்குமா, தோணுமா தோணாதா? தோணும்ல. ஆனால் குழந்தை பார்த்துக்கலன்னா, இன்றைக்கி பல பெற்றோர்களை குழந்தைங்க பார்த்துக்கிறது கிடையாது. குழந்தைங்க பெரியவங்கள ஆன பிறகும் சொல்கிற முதல் வார்த்தை எங்கள் அப்பா அம்மா என்னை பார்த்துக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த முதல் இரவுன்னு சொல்லுவாங்க, ஃபஸ்ட் நைட். கொஞ்சம் விரசமாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, இதுக்கு ஒரு நல்ல விஷயந்தான், தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. அதாவது மனைவி கல்யாணம் பண்ணியாச்சு, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும், முதல்ல சந்திக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்குது அப்படின்னு புருஷன் கேட்கணும். என்னம்மா உனக்கு பிடிக்குது, உனக்கு எப்படி நான் நடந்துக்கணும், இப்படி தான் புருஷன் கேட்கணும். எப்படி நான் உனக்கு நடந்துக்கணும், உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும், இந்த உலகத்தில் உனக்கு எந்த பூ பிடிக்கும், என்ன ட்ரெஸ்ஸு பிடிக்கும், என்ன கலர் பிடிக்கும், என்ன இப்படியெல்லாம் பேசணும். இதுதானே வழக்கம், இதுதானே முதல் பேச்சுவார்த்தை. ஒரு இன்றைக்கி காதல்லாம் அதிகமாக போகிறோம். காதல் வாழ்க்கைக்கு பிறகு தான் கல்யாண வாழ்க்கையே வருது. சரி, கல்யாணம் பண்ணும்போது ஒன்று கல்யாணமே காதலே இல்லைன்னாலும் நிச்சயதார்த்தத்துலேருந்து காதலிக்க ஆரம்பிச்சிடுறான். சந்தோஷந்தான், மகிழ்ச்சி. அப்போ இப்படி தானே இருக்கணும். ஆனால் முதல்ல இந்த ஆண் சொல்கிறான், ஒரு பையன் போய் மனைவி கிட்ட சொல்கிற முதல் வார்த்தை, ஒரு காதலி கன்ஃபார்ம் ஆகிட்டா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா, அந்த கணவன் அந்த காதலன் சொல்கிற காதலிக்கிட்ட முதல் வார்த்தை என்ன தெரியுமா? நீ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட பேசிக்க, எங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் சரி கிடையாது. இவனே முதல்ல என்ன பண்ணுறான்னா வாக்குறுதி கொடுத்துட்றான். முக்கியமாக எங்கள் அம்மா அப்பா கிட்ட நீ எதுவும் பேசிக்காது, என்கிட்ட எல்லாம் பேசிக்க. கல்யாணம் பண்ணோன்னா முதல்ல சொல்கிற வார்த்தை. இதனாலேயே பல கல்யாண வீடுகள் பெரிய கஷ்டத்துக்கு வருது. கல்யாண வீட்டில் நம்ம எல்லாரும் சொல்லுவோம், மருமக சரியில்லை சார். எந்த வீட்லையாவது மருமகளை பாராட்டியிருக்காங்களா தெரியுமா? எந்த வீட்லையாவது பாராட்டியிருக்காங்களா? ஏதாவது ஒரு குறை சொல்லுவாங்க. அப்புறமா அந்த மருமக கஷ்டப்பட்டு, தனக்கு வேதனைப்பட்டு, துக்கப்பட்டு, தனக்கு தன்னுடைய பிரவேசியை விட்டு அப்புறமா அவங்களோடு பழகி அப்புறமா பாராட்டு வாங்குவான். என் மருமக மாதிரி யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறதே 10ல் 100ல் ஒரு குடும்பம் தான் இருக்கும். அப்படி தானே நடக்குது. 100ல் ஒரு குடும்பம். இப்போ 1000க்கு 10 குடும்பம் தான் மருமகளை பாராட்டுற குடும்பம். இதுக்கு அந்த மருமக அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கணும். இது எங்கே பிரச்சனை உருவாகுதுன்னா, பிரச்சனை உருவாகிறதுக்கு காரணமே வீட்டுக்காரன் தான். வீட்டுக்கார பையன் என்ன பண்ணுறான், கல்யாணம் பண்ண உடனேயே எங்கள் அம்மா இப்படி தான், எங்கள் அப்பா இப்படி தான், நீ இப்படி நடந்துக்க, நான் உன்னை பார்த்துக்கிறேன், அவங்களெல்லாம் இப்படி தான்னு ஒரு மாலாசு பண்ணிடுறான், ஒரு குறை சொல்லி வச்சிடுறான். இந்த பிள்ளைகளுக்கு அவங்கள யாருன்னே தெரியாது. இவங்களே என்ன பண்ணுறாங்க, க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. ஓ, அவங்க அப்படியா, இவங்க ஏதாவது நல்லது தான் நினச்சி வச்சுருப்பாங்க. என் மாமியார் இப்படி இருப்பாங்க, என் மாமனார் இப்படி இருப்பார், நம்மளை நல்லா பார்த்துப்பார், எங்கள் அப்பா தான் சும்மா நச்சன்னு ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கார், எங்கள் அம்மா தான் என்னை எப்போ பார்த்தாலும் வேலை வாங்கிக்கிட்டே இருக்குது, ஆனால் எங்கள் மாமனார் மாமியார்லாம் என்னை நல்லா பார்த்துப்பாங்க, நானும் நல்லா பார்த்துக்கிறேன்னு தான் இந்த பொண்ணு மனசில் நினச்சிருக்கோம். ஆனால் இந்த பையன் முதல்ல விஷத்தை வச்சுருவான். ஆமாம், அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு அங்கே தான் கிரேடு ஏறிடும். ஓ, அப்படி இருப்பாங்களா அப்படின்னு இவங்களும் ஆராய மாட்டாங்க.
இப்படியே இந்த வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னா, வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகும்போது மறுநாள்லேருந்து பார்த்தீங்கன்னா, இவங்க மாமியார் வந்து நல்ல எண்ணத்தோடையே மாமியார் மருமகளை பார்த்தாலும் மருமக வந்து மாமியார் அப்படின்ட்டு போயிடும். முடிஞ்சு போச்சு. இப்போ மாமியாருக்கு புரியாது, என்னடா என்ன நடந்தது, எதுக்கு அப்படின்ட்டு போகிறா. இப்போ ஒரே குழப்பமாகிடும். குழப்பமாகுமா ஆகாதா? இப்போ ஒரு குடும்பத்தில் எங்கே பிரச்சனை உருவாகுது? அப்போ இன்னிலேருந்து நல்லா தெரிஞ்சிங்க, முதல்ல குடும்ப பிரச்சனை எங்கே உருவாகுதுன்னு குடும்பத்தில் உள்ளவங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ மாமியாருக்கு மருமகளுக்கு கடைசி வரைக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். மாமியாருக்கு பிடிக்காமல் இருக்குன்னா அப்புறம் மாமியாரோட வீட்டுக்கார் மாமனாருக்கு வந்து மருமகளை பிடிக்குமா? அவருக்கு பிடிக்காது. என்ன அது, இன்றைக்கி வந்தவ என் முன்னாடியை திட்டுறாளே, இன்றைக்கி வந்தவ என் முன்னாடி இப்படி வந்து மரியாதை இல்லாமல் பேசுகிறாருன்னு அவருக்கு கோவம் வந்துடும். ஆக மொத்தம் குடும்பம் ஃப்ளாப் ஆகிடும். யார் பிரச்சனை காரணம்? நல்ல கவனிங்க. இந்த பையன் முதல்ல சரண்டர் ஆயிடுறான் பொண்டாட்டிக்கிட்ட. தான் நல்லவன்றதை நிரூபிக்கிறதுக்கு அவங்க அப்பா அம்மாவை பலிகாடாக்கிடுறான். இப்படி பல குடும்பங்கள் இருக்குது. அப்போ இதில் மாமனார் மாமியாருக்கு புரியறதில்லை. வில்லியாக மருமகளை நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. வில்லனே பையன்தான். அப்புறம் பையன் காலையில் வந்து என்னம்மா சொல்கிறாவ இவன் கேட்பான். என்ன சொல்கிறா? இதுக்கு இது அம்மா சொல்கிறது, இது மாதிரி பிள்ளைங்கள்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது இவன் சொல்லுவான். இந்த அம்மாவுக்கு அது புரியாது, இவன் தான் ஆரம்பித்தான் அப்படின்னு. இப்படி தான் பல குடும்பங்களில் பல பிரச்சனைகள் ஏற்படுது. இதுக்கு என்னது பரிகாரம் இருக்கா? முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சிங்க, இதுக்கு பரிகாரம்லாம் எதுவுமே கிடையாது. மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்கள் தான் உங்கள் பிள்ளைங்கள்கிட்ட நல்லா பேசணும். உங்கள் வீட்டுக்கு புதுசாக வரவங்கள்ட்ட உங்களை பற்றி இன்ட்ரொடக்ஷன் நீங்கள் நல்லா பண்ணிக்கணும். இது மாதிரிலாம் நடந்தாலும் நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நாங்கள் அப்படிப்பட்ட ஆள்லாம் இல்லைன்னு நீங்களே எடுத்து சொல்லிடணும். புரியுதுங்களா? இது எல்லாம் என்னென்னா, பையனும் தப்பான பையன்லாம் கிடையாது, இது மாதிரிலாம் பண்ணுறது கிடையாது. அவங்க ஒரு நல்ல பேர் எடுக்கிறதுக்கு இப்படி யாராவது எப்பயுமே நல்லா தெரிஞ்சுங்க. உலகத்திலேயே பெரிய விஷயம் என்ன தெரியுமா? ஒரு 4 பேர் கூடியிருக்கானா எவனோ ஒருத்தவனை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்கான்னு அர்த்தம். 2 பேர் கூடினாலும் இன்னொருத்தனை பற்றி தப்பாக பேசுகிறான்னு அர்த்தம். முடிஞ்சு போச்சு. இதுதான் உலக வழக்கம். அதில் நல்ல பேச்சே 4 நிமிஷம்தான் இருக்கும். யாரோ அங்கே ஒருத்தவங்க சிரிக்கிறாங்கன்னா அப்போ யாரோ ஒருத்தவங்களை வச்சு கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு சிரிப்பு ஜோக்கே இன்னொருத்தவங்களை வச்சு தான் வரும். அவர் எப்படி ட்ரெஸ்ஸு போட்டிருந்தார் தெரியுமா? என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருந்த பற்றி இவன்னு சிரிப்பேன். அவர் எப்படி சாப்பிட்டார் பார்த்தியா அப்படின்பா. நம்மளை சாப்பிட்றத பற்றி எத்தனை பேர் சிரிப்பான்னு பல பேருக்கு தெரியாது. அதனால் உறவுகளே, பிரச்சனைகள் எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுங்கிறது தயவு செய்து பாருங்கள். அதை விட்டுட்டு பிரச்சனைக்கு காரணம் ஜாதகம், பிரச்சனைக்கு காரணம் யாரோ பண்ண செய்வனை, பிரச்சனைக்கு காரணம் ஏதோ ஒருத்தன் பண்ண வினை, எங்கள் அப்பன் பண்ண பாவம், எங்கள் தாத்தா பண்ண, இப்படிலாம் யோசிக்காதீங்க. இப்படிலாம் நீங்கள் கூகுள்கிட்டே கேட்டிங்கனாலும் அது ஆமான்னு சொல்லிட்டு போயிடும். ஆமான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் உலகத்தில் பிரச்சனைக்கு காரணம் நாம் மட்டும்தான். நாம் நல்ல பேர் எடுக்கிறதுக்கும், நம்ம நல்ல விஷயத்தை ஒருத்தவங்க மனசில் இடம் பிடிக்கிறதுக்கும் இன்னொருத்தவங்களை தப்பாக காட்டிட்டு நம்ம உள்ளே போகிறோம். அதுதான் முதல் தவறு. இதை நம்ம மாற்றிக்கணும். இன்னொருத்தவங்களை தப்பாக காட்டாதீங்க. அது இன்றைக்கி உங்களுக்கு ஜாலியாக இருக்கலாம், இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கலாம். ஆனால் அது நாளைக்கு உங்களுக்கே பாதகமாக மாறும். இன்னிலேருந்து தெரிஞ்சுங்க, ஒரு ஆணோ பெண்ணோ, இதே பெண்ணாக இருந்தாலும் அதே தான். அதனால தான் கணவன் மனைவி வாழ்க்கையில் முதல்ல என்ன பண்ணணும்னா, மனைவிக்கு என்ன பிடிக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும், கணவனுக்கு என்ன பிடிக்குதுன்னு மனைவி தெரிஞ்சுக்கணும். இதுதான் முதல் நம்மளுடைய வார்த்தைகளாக இருக்கணும், பேச்சாக இருக்கணுமே தவிர ஒரு குறையாக ஆரம்பிக்கக்கூடாது. குறையாக ஆரம்பிக்கக்கூடிய இல்லற வாழ்க்கை குறைவாகவே முடியும். இன்னிலேருந்து புரிஞ்சுக்கிறீங்களா? இப்போ இல்லற வாழ்க்கை பிரச்சனைக்கு யார் காரணம்? வெளியில் உள்ளவங்க இல்லை, வீட்டில் உள்ள நம்ம தான். அதுவும் முக்கியமாக ஹஸ்பண்ட் ஒய்ஃபு தான். அப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளேயே பேசும்போது எக்ஸஸாக ஏதாவது பேச வேண்டிய விஷயம் வந்தால் கூட, ஒருத்தவங்களை குறையாக பேசுகிறதா இருந்தால் கூட, இந்த பதிவை தெரிஞ்சுக்கிறவங்க அதெல்லாம் விடுங்க. எதுக்கு அம்மா அப்பாலாம் பற்றி பேசுகிறீங்க? வேண்டாம்.
அவங்க நல்லவங்க தான், விடுங்க நான் பார்த்துக்கிறேன், நான் எங்கள் அம்மா அப்பா தான் அவங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மருமகள்கள் சொல்ல ஆரம்பித்தா புருஷனுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நல்லது நடக்கும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சுவாரஸ்யமாக சந்திப்போம். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.